3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தமிழிலும் மொழியாக்கம் செய்து வெளியிடப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டியளித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இன்று நடைபெறும் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக தலைவர்களின் செயல்பாடுகளால் பாஜக மிக பெரும் வகையில் வளர்ந்து வரும் கட்சியாக உள்ளது என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், புதிய சட்டங்கள் தமிழிலும் மொழியாக்கம் செய்து வெளியிடப்படும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக பேட்டியளித்தார். சமஸ்கிருதம் கிடையாது, ஹிந்தி கிடையாது, பெயர் வச்சிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், தமிழ்லையும் அந்த பெயர்களை மாற்றப்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால தமிழ்ல அது பெயர் மட்டுமல்ல, சட்டத்தையும் தமிழ்ல உள்நாக்கம் செய்து கொடுக்கப்படும் என்று தெரியும். மீஞ்சூர் அருகே பட்டப்பகலில் மாடி வழியை குதித்து வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகை 5 லட்சம் கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அனுப்பப்பட்டு ராயல் மாடர்ன் சிட்டியை சேர்ந்தவர் அரிமுத்து. இவர் சென்னை மணலியில் வெல்டிங் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் அரிமுத்து வேலைக்கு சென்ற நிலையில் இரவு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவப்பட்டிருந்த நிலையில் பீரோ உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த 40 சவரன் தங்க நகைகள், 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்தவர் மாடி வழியே வீட்டுக்குள் குதித்து கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதும் தெரிய வந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த மீஞ்சூர் போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தமல்லி அருகே தொழில் போட்டி காரணமாக மேலும் அடிக்கும் இளைஞரை மின்மயானத்திலே வெட்டி படுகொலை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த திருமழிசை பிரியம்பத்து பகுதியைச் சேர்ந்தவர் மேலும் அடிக்கும் தொழிலாளி நாகராஜ். இவர் திருமழிசை பகுதியில் உள்ள மின்மயானத்தில் காவல்சேரி பகுதியைச் சேர்ந்த இறந்த ஆண் சடலத்தை எரியூட்டுவதற்காக அவர் உட்பட 3 பேர் பணிகளை மேற்கொண்டிருந்துள்ளனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த 3 பேர் நாகராஜை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் நாகராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி திருமதி பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்ற அப்பு என்பவரை வெள்ளவேடு போலீசார் கைது செய்தனர். மேலும் 2 தேடி வருகின்றனர். தாமிரபரணி ஆற்றில் புதர்களை அகற்றும் பணியினை களியாவூர் மருதூர் அணைக்கட்டு பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி துவக்கி வைத்தார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் அடித்து வரப்பட்ட கழிவுகள் அதிக அளவில் ஆற்றில் உள்ள மரம் செடிகளில் தேங்கியுள்ளது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றில் தடையின்றி தண்ணீர் செல்லும் வகையில் மேடு பள்ளங்களை சமன் செய்து புதர்களை அகற்றும் பணிகள் இன்று தாமிரபரணி ஆற்றின் மருதூர் அணைக்கட்டு பகுதியில் தொடங்கியது. இதை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மருதூர் அணைக்கட்டு பகுதியில் பணிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதையடுத்து மருதூர் அணைக்கட்டை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் அதிகாரிகளிடம் அணைக்கட்டு குறித்து கேட்டறிந்தார். நீட் தேர்வால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் வே ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நீட் தேர்வுக்கு முன், நீட் தேர்வுக்கு பின் அண்ணாமலை கேட்ட விபரம் குறித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டதாகவும், நீட் தேர்வு முன்பு மருத்துவ படிப்பில் அதிக அளவில் அரசு பள்ளி மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது சிபிஎஸ்இ மாணவர்கள் தான் அதிக அளவில் படித்து வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார். நீட்டுக்கு முன்னாடி கல்வி சூழல் எப்படி இருந்துச்சு, நீட்டுக்கு பின்னாடி கல்வி சூழல் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். நாங்க எடுத்த டேட்டாஸ் மட்டும் இல்ல, ஆதாரபூர்வமா அரசு எங்களுக்கு கொடுத்த டேட்டாஸ். இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு இருக்கு, சிபிஎஸ்இ போர்டு இருக்கு. இந்த சிபிஎஸ்இ போர்டுல இருந்து 2013-14 வருஷத்துல எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க, ஸ்டேட் போர்டுல இருந்து எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்ககிட்ட இருக்கு. தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மருத்துவத்துறை கொடுத்தது. 2013 சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது தமிழ்நாட்டில் 0. 2014 சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது 0. 2015
சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது 0. நீட் வந்துச்சு 2017 ஒரே வருஷத்துல 957 பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் +2 ஸ்டேட் போர்டில் மெட்ரிகுலேஷனில் எழுதுறவங்க பார்த்தோம்னா 8 லட்சம் பேர். சிபிஎஸ்இ இன்னைக்கு ஒரு வருஷத்துல +2 எழுதுறவங்க 75,000 பேர். 617 பள்ளிக்கூடம் தான் சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா 7,500 பள்ளிக்கூடம் ஸ்டேட் போர்டில் இருக்கு, மாநில அரசுடைய கண்ட்ரோல் இருக்கு. மாநில அரசு படிப்புகள் மொத்தமா 100% எம்பிபிஎஸ்க்கு போயிட்டு இருந்த நிலைமை மாறி சிபிஎஸ்இ ஸ்கூல் முழுசா அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.